ஹலோ ஆல். பினோஃபோர் ட்ரெஸ்ஸில் பாடியும் பாவடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டுலேயும் சென்ட்ரு மார்க்கை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு பாடியோட இதில் சென்ட்ரு 6 வருது, அதில் உள்ள சென்டரையும் பாயிண்ட் போட்டு பாடியோட உள்பக்கத்தையும் பாவடையோட உள்பக்கத்தையும் ஒன்றா வச்சு வெளிப்பக்கமாக தையல் போடணும். துணி உள்ளே இருக்கணும், ஸ்டிச் பண்ண பிறகு தையல் வெளியே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாடிக்கு 4 ரோப் கயறு லூப் ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, அதை முன்னாடி 2 பின்னாடி 2ன்னு அந்த பாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வர்ற மாதிரி மார்க் பண்ணி அதை பாவடையோட வெளிப்பக்கத்தில் வச்சு தைக்கணும். 4 பக்கமும் தைச்சிடணும். முன்னாடி 2 பின்னாடி 2 பாவடையோட வெளிப்பக்கத்தில் வச்சு தைக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை உள்பக்கம் வச்சு தைச்சோம், இதை வெளிப்பக்கம் வச்சு தைச்சி முடிச்சிடுறோம் 4ஐயும். அதுக்கப்புறம் பட்டி பீஸ் வெட்டி வச்சுருந்தோம் மேலே இடுப்பில் வைக்கிறதுக்கு. அதை உள்பக்கமாக வைக்கணும். பாவடையோட உள்பக்கமாக வச்சு ஸ்டார்டிங்கை மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டு இப்போ அந்த பாடி பார்ட் பிடிச்சிடாமல் உள்ளே தள்ளி விட்டு நல்லா கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை உள்ளே வச்சு நம்ம வெளியே திருப்புறோம். உள்பக்கமாக வச்சு தைச்சி முடிக்கும் போது மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தை கொஞ்சம் மடித்து விட்டு ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ண தையலை மறைச்சி ஃபுல்லாக மடிக்கக்கூடாது, தையலை மறைச்சி ஒரு தையல் போடணும். இந்த தையல் இப்போ வெளிப்பக்கமாக வருது. அந்த மேலே உள்ள பாடி பார்ட்டுக்கு அடியில் மடங்கிடக்கூடாது. அதை நல்லா மேலே இழுத்து விட்டு பார்த்து தைக்கணும். அது அடியில் பிடிச்சிடக்கூடாது. வெளிப்பக்கமாக இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ரோப்பை கீழே இழுத்து விட்ருங்க ரோப்பை. அதுக்கப்புறம் தான் மேலே வச்சு நம்ம மடித்து தைக்கணும். மேலே இந்த ரோப்பை மடித்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் மடித்து பட்டியோட அந்த பக்கம் எப்படி 4 ரோப்பையும் முடிகிறப்ப பட்டி வரைக்கும் தைச்சி எடுத்துருங்க. இன்னொரு தையல் போட்டுருங்க மேலே. அப்படின்னா தான் அந்த ரோப் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட்டியும் பார்க்க லுக்காக இருக்கும். டபுள் தையலில் பாடி பார்ட்டு பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம தைச்ச தையல் எந்த தையலுமே பிசுறு உள்ளேயும் தெரியாது வெளியும் தெரியாது. இந்த மெத்தட் படி தைச்சா பட்டி மேலே அழகாக வந்துடும். இப்போ ஓப்பனை விட்டுட்டு நம்ம சைடை ஜாயின் பண்ணிடுறோம். 2 தையல் போடணும். இதுக்கு பேர் பினோஃபார்னு இப்போ தான் வருதுங்க. இது முன்னாடி ஏப்ரன் மாடல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க எங்கள் பீரியடில். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.